இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கடவாச்சேரி மேம்பாலம் பகுதியில் அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான கார் ஒன்று வந்ததை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் புதிய சேலைகள் மூட்டைகளில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் சந்தேகமடைந்த போலீசார் துணி மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது சேலைகளை துண்டு துண்டாக கட் செய்து அதற்குள் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை மறைத்து விற்பனைக்கு எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் வந்த வடமாநில நபர் ஒருவரும் சிதம்பரத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் உட்பட 3 பேரையும் காருடன் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். சிதம்பரம் கொத்தங்குடி தெருவைச் சேர்ந்த அந்த 2 இளைஞர்களின் பெயர்களும் பாலமுருகன் என்பதும் மற்றொருவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பதும் தெரியவந்தது. தர்மராஜ் சிதம்பரத்தில் பீடா கடை நடத்தி வருவதால் அவருடன் சிதம்பரத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் பழக்கம் இருந்ததால் மூவரும் சேர்ந்து பார்சல் சர்வீஸ் மூலம் போதைப் பொருட்களை கடத்தி வந்து தொடர்ந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டாக போதைப் பொருட்களான கஞ்சா, குட்கா, போதை மாத்திரைகள் விற்பனை செய்பவர்கள், எடுத்து வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், மேலும் சமூக விரோத கும்பல் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான முறையில் போதைப் பொருட்களை கடத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் என்றும் கூறினார். மேலும் அந்த பார்சலை பார்க்கும் போது சேலைகள் இருப்பது போல் தோற்றமளித்தது. ஆனால் நமக்கு உறுதிப்பட்ட தகவல் என்பதால் சோதனை செய்யப்பட்டது என்றும் கூறினார். அந்த பார்சலை பிரித்து பார்க்கும் போது சேலைகளில் உள்பக்கமாக 3 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதுபோன்று பார்சல் சர்வீஸ்களில் வரவழைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து வருகிறார்கள் என்றும் கூறினார். இந்த 2 பாலமுருகன் மீதும் ஏற்கனவே வழக்கு உள்ளது என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து செல்போன்கள், 4 சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு மட்டும் கடலூர் மாவட்டத்தில் 230 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 5000 போதை மாத்திரைகள் பிடிக்கப்பட்டது. ஒரு வாரத்திற்கு முன்பு பன்ருட்டி பகுதியில் 600 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த போதை மாத்திரைகள் குஜராத்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. எனவே தனிப்படை போலீசார் குஜராத்தில் உள்ள அந்த நபரை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 1 வருட காலமாக போதைப் பொருட்களான கஞ்சா, குட்கா மற்றும் இந்த டேப்லெட் போன்ற போதை தரக்கூடிய மாத்திரைகள் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த சமூக விரோத கும்பல் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த போதைப் பொருட்களை கடத்துவது எங்களுக்கு சில ரகசிய தகவலும் கிடைத்திருக்கிறது. ஸோ அதுபோல் இன்றைக்கு அதிகாலை கிடைத்த தகவலின் பேரில் அண்ணாமலை காவல் ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் சிறப்பு உதவியாளர் கஜேந்திரன் ஆகியோர் கடவாச்சேரி மேம்பாலம் அருகே வாகன தணிக்கை செய்யும்போது இந்த காரை பிடிச்சிருக்காங்க. 4 சக்கர வாகனம். அதில் இருந்த தர்மராஜ், இவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். அதுபோல் 2 பாலமுருகன், அவங்கெல்லாம் கொத்தங்குடி தெருவை சார்ந்தவர்கள், சிதம்பரத்தை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொரியர் பார்சல் சர்வீஸ்லேருந்து ஒரு பார்சலை எடுத்துகிட்டு வண்டியில் கொண்டு போகிறாங்க. அந்த வண்டியை பார்க்கும்போது, அந்த பார்சலை பார்க்கும்போது அது சேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு உறுதிப்பட்ட தகவல்னால அதை சந்தேகத்தின் பேரில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒவ்வொரு சேரீலையும் உள்ளார 3 பேக்கெட், பெரிய பெரிய பேக்கெட் ஹான்ஸ் பேக்கெட் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் பார்சல் சர்வீஸில் வாங்கி பல்வேறு இடங்களில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த பாலமுருகன், 2 பாலமுருகனுக்கும் ப்ரீவியஸ் வழக்கு உள்ளது. இந்த தர்மராஜ் என்பவர்
அவர் வந்து ஒரு பீடா கடை வச்சுருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி போதை தரக்கூடிய இந்த சாக்லேட்டு, பவுட்ரு இது போன்ற விற்பனை செய்துள்ளார். அதனால் இந்த 3 பேரும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து இந்த செல்போன்கள் மற்றும் இந்த காரை வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது சமூக விரோதிகள் போதைப் பொருட்களை கார் வாகனங்களில் கொண்டு வருவதை தவிர்த்து இதுபோன்று பார்சல் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ் மூலம் உபயோகப்படுத்தி வருகிறார்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதனால் பார்சல் சர்வீஸ் வைத்துள்ளவர்களுக்கும் கொரியர் சர்வீஸ் நடத்தி வருபவர்களுக்கும் கடலூர் மாவட்ட போலீசார் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற போதை தருகின்ற பொருட்களை எடுத்து வருவதற்கு உதவி செய்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்துள்ளோம் என காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வகணபதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.